உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்மைச் செய்தி. அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த பலத்த பாதுகாப்புடன் காவல்துறையினர் அழைத்து சென்று வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். தற்பொழுது செந்தில் பாலாஜி 32 முறையாக நீதிமன்ற காவலில் இருந்து தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். எதற்காக இந்த நடவடிக்கை? மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டு புகழ் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். சட்டவிரோத பணம் பரிமாற்றம் வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு புகழ் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டு பொறுப்பு இல்லாத அமைச்சராக நீடித்து வந்த நிலையில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே கடந்த பிப்ரவரி மாதம் தமது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக செந்தில் பாலாஜி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிய நிலையில் அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 33வது முறையாக நீடிக்கப்பட்ட இந்த நீதிமன்ற காவல் இன்று முடிவடைகிறது. இதனிடையே அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்களை தமக்கு வழங்கிட கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவரை பெற்றுக் கொள்வதற்காக செந்தில் பாலாஜி இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் பேரில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த பலத்த பாதுகாப்பு போலீசார் அழைத்து சென்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.